மாமியாருடன் கள்ளத் தொடர்பு. உண்மை சம்பவம். நிஜத்தில் நடந்த உண்மை. என் பெயர் சேகர். பெயர் மாற்றப்பட்டுள்ளது. எனக்கு வயது 31. எனக்கு திருமணம் ஆகி 3 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு திருமணமான அன்றே முதலிரவு வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஆனால் திருமண நாளன்றே இரவு நெருங்கும் வேளையில் என் மனைவி துரதிர்ஷ்டவசமாக தூரமானாள். அவளுக்கு மாதவிடாய். அதனால் எனது முதல் இரவு கிட்டத்தட்ட 1 வாரம் தள்ளி போகும் நிலைமை ஏற்பட்டது. என் மனைவியின் பெயர் ரோஜா. பெயர் மாற்றப்பட்டுள்ளது. வயது 21. மிகவும் அழகான உடல் தோற்றம் கொண்ட சிவப்பான பட்டதாரி பெண். திருமண நாளன்று மதியம் நான் எனது மனைவி வீட்டிற்கு சென்று விட்டேன். மதியம் முதல் இரவு வரை அந்த சாந்தி முகூர்த்த அறையை சுத்தம் செய்து மணப்பெண் வீட்டார் அலங்கரித்து வந்தன. கட்டிலில் பூக்களை பரப்பி பூங்கொத்து அமைத்து அட்டகாசமாக அலங்காரம் செய்து வந்தார் என் மாமியார். அன்று இரவு உணவை முடித்த பின் என் மனைவி தனது தோழிகளுடன் ஒரு தனி அறையில் தூங்கிவிட்டார். மாதவிடாய் காரணமாக முதல் இரவு நடக்கவில்லை. என் மனைவியின் தந்தை மற்றும் சில உறவினர்கள் வீட்டின் மாடியில் உறங்கிவிட்டனர். வீட்டில் உள்ள மற்றொரு படுக்கை அறைதான் எங்களுடைய முதலிரவுக்காக அலங்காரம் செய்யப்பட்டது. என் மாமனார் உள்ளிட்ட ஆண் உறவினர்களுடன் நான் மாடியில் சற்று பேசி நான் அங்கே படுத்து கொள்வேன் என நினைத்த என் மாமியார் என் முதல் இரவு அறையில் அசந்து தூங்கிவிட்டார். என் மாமியார் பெயர் ரதி. வயது 35. 16 வயதினிலேயே காதல் திருமணம் செய்து 17 வயதினிலேயே என் மனைவியை பெற்றெடுத்தவள். அவளுக்கு என் மனைவிதான் ஒரே குழந்தை. நீளமான அடர்த்தியான முடி, மாசு மங்கு மறுசுருக்கம் எதுவும் இல்லாத தெளிவான பொலிவான முகம், கவர்ந்திருக்கும் அழகான கண்ணுகள், கட்டுமஸ்தான ஆரோக்கியமான உடல் தேகம் கொண்ட என் மாமியார் பார்ப்பதற்கு மிகவும் இளமையாகவும் என் மனைவிக்கு அக்கா போல் தெரிவர். எனக்கும் என் மாமியாருக்கும் வெறும் 6 வயசுதான் வித்தியாசம். அன்று மாமனார் உள்ளிட்ட உறவினர்களுடன் மாடியில் பேசி முடித்த பின் சிறிது நேரம் நான் செல்போன் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். என் மாமனார் உள்ளிட்ட உறவினர்கள் அசந்து தூங்கிவிட்டனர். நான் முதல் இரவுக்காக அலங்கரிக்கப்பட்ட அறையில் கீழே தனியாக படுத்துக் கொள்ளலாம் என்று இறங்கி வந்தேன். உள்ளே கதவை திறந்து சென்று பார்த்தவுடன் எனக்கு இன்ப அதிர்ச்சி. அங்கு என் மாமியார் என் கட்டிலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நான் ஒரு சின்ன செயலை செய்ய முடிவு எடுத்தேன். என் மாமியாரை என் மனைவி என்று நினைத்து கொண்டு அவளை இறுக கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து படுக்கையில் ஒரு புரட்டி விட வேண்டும். அவள் திடுக்கிட்டு எழும்போது, ஐயோ மன்னித்து விடுங்கள், நான் உங்களை எனது மனைவி என்று நினைத்து விட்டேன். இரவில் இருட்டில் சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி சமாளித்து கொள்ளலாம் என நினைத்தேன். கதவை உட்புறமாக தாளிட்டேன். மெதுவாக செஞ்சு என் மாமியாரின் இடுப்பை கை வைத்தேன். மெதுவாக அவள் அருகில் படுத்து அவளை இறுக்கி அணைத்து வாயுடன் வாய் வைத்து அருமையான முத்தம் கொடுத்தேன். அவள் திடுக்கிட்டு கண் விழித்து படுக்கையில் இருந்து எழ முயற்சி செய்தாள். நான் அவளது 2 கைகளையும் கோர்த்து கொண்டு என் உடல் பலம் முழுவதும் கொண்டு அவளை படுக்கையில் இருந்து எழ முடியாதவாறு இறுக்கி அணைத்து கொண்டேன். சில நிமிடம் போராட்டத்திற்கு பிறகு எனது மாமியார் உடலுறவு தயாரானார். நான் என் மாமியார் நாங்கள் இருவரும் இன்ப சுகம் கண்டோம். இது போன்ற வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமா என்று தெரியாத காரணத்தினால் 1/2 மணி நேரம் அருமையாக மாட்டம் போட்டோம். அதுதான் எனக்கு முதல் அனுபவம். நான் சிறுவயது முதல் எனது முதல் இரவுக்காக பல ஆண்டுகள் ஏங்கி வந்தேன். அது என் மனைவியுடன் நடக்காமல் என் மாமியாருடன் நடந்தது. ரொம்ப சந்தோஷம். அவளை இறுக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தேன். நாங்கள் இருவரும் மிகவும் களைப்புடன் படுக்கையில் படுத்தோம். பிறகு சில நிமிடங்களுக்கு பிறகு என் மாமியார் என்னிடம் மிகவும் கோபமாக, எத்தனை நாட்களாக என்னை அனுபவிக்க திட்டம் தீட்டினாய் என்று கேட்டார். ஐயோ, நான் முதலில் இருட்டில் உங்களை என் மனைவி என்றுதான் நினைத்தேன். என் மனைவி என்றுதான் நினைத்து உங்களை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தேன். பிறகுதான் தெரிந்தது நீங்கள் என் மாமியார் என்று. இருப்பினும் உங்களை விட மனதில்லை. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து வணங்கிவிட்டேன். அவள் சிரித்து கொண்டே, சற்று நேரத்திற்கு முன்பு அந்த ஆட்டம் போட்டுவிட்டு இப்போது என் காலிலே விழுகிறாயா என சிரித்தாள்.
என் மாமியார் என்னிடம் சொன்னார், என் கணவர் சிறுவயது முதல் இப்போது வரை பணி நிமித்தமாக வெளியூர் செல்லும் போதெல்லாம் லாட்ஜ் ரூம் எடுத்து சில பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததை குடிபோதையில் என்னிடம் உளறிவிட்டார். அவரை பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பம் தேடிக் கொண்டிருந்தேன். என் கணவரை தவிர இதுவரை எந்த ஒரு ஆண்மகனுடன் நான் உடலுறவு கொண்டதில்லை. இப்போதுதான் என் கணவரை பழி தீர்க்க என் மருமகன் மூலமாக சந்தர்ப்பம் கிடைத்தது. சந்தோஷம்தான். என்ன சொன்னார்? உன்னை போல தெம்புள்ள ஒரு ஆண்மகன் கணவனாக கிடைக்க என் மகு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூற, என் மாமியாரை விடியும் வரை மேலும் 3 முறை இன்பமாக அன்று இரவு அனுபவித்தேன். அனைவரும் திருமண களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்ததால் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படவில்லை. என் மாமியாருடன் எனக்கு சாந்தி முகூர்த்தம் சந்தோஷமாக முடிந்தது. நாங்கள் தற்போதும் கூட அவ்வப்போது சந்தித்துக் கொள்கிறோம். தன் மகளை பார்க்கும் சாக்கில் என் மாமியார் அவ்வப்போது என் வீட்டிற்கு வருவார். என் மாமனாரை பார்க்கும் சாக்கில் நான் அவ்வப்போது அவர்கள் வீட்டிற்கு செல்வேன். குறிப்பாக எனது மாமனார் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லும் போதெல்லாம் என் மாமியார் வீட்டிற்கு இப்போது சென்று விடுவேன். சில மாதங்களுக்கு முன்னர் என் மாமனார் நெஞ்சுவலி காரணமாக இறந்து விட்டார். இப்போது என் மாமியார் நிரந்தரமாக எங்கள் வீட்டில் உள்ளார். என் மனைவி படிப்பு விஷயமாக, போட்டித் தேர்வு விஷயமாக வெளியே செல்லும் போது எல்லாம் என் மாமியாருடன் என் உடல் உறவு இனிமையாக தொடர்கிறது. இதே மாதிரி கதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.